வணக்கம் பிடித்தம்லா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாஷிங் மிஷின், பேனசோனிக் வாஷிங் மிஷின்ஸ். பேனசோனிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிச்சயமான ஒரு பிராண்டாக இருக்கும். ஏன்னா பல வருடங்களாக மார்க்கெட்டில் இருக்காங்க, கெத்து காண்பிக்கிறாங்க. ஸோ பல கேட்டகரியில் பல ப்ராடக்ட்கள் விற்றுருக்காங்க. ஸோ அவங்களோட வாஷிங் மிஷின்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பேனசோனிக் ஜாப்பனீஸ் பிராண்ட். ஜப்பானில் பார்த்திங்கன்னா ஹோம் அப்ளையன்ஸில் நம்பர் 1 பிராண்ட் இது. அவங்களோட வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று வரல, 1951 அவங்களோட முதல் வாஷிங் மிஷின் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பல மாடல்கள் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இப்போ படிப்படியாக பல இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் கொண்ட வாஷிங் மிஷின் கூட கொண்டு வராங்க. ஸோ மீரே கனெக்டட் லிவிங்ங்கிற ஏஐ பிளாட்ஃபார்ம் அவங்களோட வாஷிங் மிஷின்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம இந்த பதிவு நம்ம பார்க்கலாம். என்னென்ன ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, குறிப்பாக அவங்களோட ஒரு டாப் லோடிங் ஃப்ளாக்ஷிப் மாடல் பற்றியும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ்லாம் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க. ஸோ அதனால் வாஷிங் மிஷின் மட்டும் நான் விதி விலக்கா. ஸோ இந்த பேனசோனிக் வாஷிங் மிஷினில் கூட ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க. அது அவங்க மீரே கனெக்டட் லிவிங்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பல ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் நம்மளோட வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறதை ரொம்ப எளிமைப்படுத்துறதுக்கும் நல்ல வாஷ் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்களை இதில் கொண்டு வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மீரே கனெக்டட் லிவிங் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸை உங்கள் மொபைல் ஆப் மூலமாகவே நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். ஸோ அதில் பல விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணலாம், ரெக்கமெண்டேஷன்ஸ் தருது. பல ஃபீச்சர்ஸ் இந்த ஆப்லேயே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம லைஃபை ஈஸியாகிறதுக்குன்னு வைங்களேன். வெதர் அலர்ட் எனக்கு பிடித்தமான ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். இப்போ நம்ம வாஷிங் மிஷினில் துணியை வாஷ் பண்ணுறோம், அப்புறம் ட்ரை ஆனால் கூட கொஞ்சம் வெளியே காயப்படுவோம் இல்லையா. ஸோ அந்த நேரத்தை பார்த்து மழை பெஞ்சிடும். ஸோ வாஷ் பண்ண துணியெல்லாம் திரும்பவும் ஈரமாயிடும். இதில் வெதர் அலர்ட் கிடைக்குது. உங்கள் லொக்காலிட்டியில் மழை வருமாங்கிறத கணிச்சு அது உங்களுக்கு அலர்ட் தரும். அதாவது சாயங்காலம் மழை வருதுன்னு உங்களுக்கு அலர்ட் வந்துச்சுன்னா நீங்கள் ஓகே சாயங்காலம் வாஷ் பண்ணோன்னா காலையிலேயே நம்ம வாஷ் பண்ணி அதுக்கு முன்னாடியே துணியை எடுத்துடலாம்னு நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ அதுக்கான வெதர் அலர்ட் தராங்க. ஸ்மார்ட் ரெக்கமெண்டேஷன். இப்போ நீங்கள் பல துணியை வாஷிங் மிஷினில் போடுவோம் இல்லையா. ஸோ நீங்கள் என்ன துணி போடுவீங்க, என்ன கலர் துணி போடுவீங்க, என்ன மாதிரி அழுக்கு இருக்குது, அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் தருது. ஸோ அதுக்கு தக்கன உள்ள ப்ரோக்ராமை செட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு தரமான க்ளீனான வாஷிங் உங்களுக்கு கிடைக்குது. வாஷில் நான் சொல்லும்போது ஸோ இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் சொல்லும்போது முக்கியமான ஒரு விஷயம் ஸ்டெயின் ஜீனியஸ். ஸோ இந்த ஸ்டெயின் ஜீனியஸ்னு ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க, ஸ்மார்ட் ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் துணி போட்டிருக்கீங்க இல்லையா. ஸோ நீங்கள் என்ன மாதிரி அழுக்கு இருக்குதுன்னு அதை நீங்கள் ஆப்பில் சூஸ் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி அழுக்கு இருக்குதுன்னு சொன்ன உடனே அதுக்கு தக்கன உள்ள ரெக்கமெண்டேஷன் ப்ரோக்ராமை உங்களுக்கு காண்பிக்கும். அதை வச்சு நீங்கள் இதை வாஷ் பண்ணிங்கன்னா க்ளீனாக துவைச்சி உங்களுக்கு துணி கிடைக்கும். அந்த அழுக்கை அப்படியே அப்புறப்படுத்திடும். ஸோ அதுக்கான ஸ்மார்ட் ஜீனியஸ்ங்கிற ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி இந்த கரை இருக்குன்னா அந்த கரையை எடுத்துடலாம். ஸோ ஸ்மார்ட் ஜீனியஸ் அதுவும் நல்ல ஒரு விஷயம். முக்கியமான ஒரு விஷயம், நம்ம காலகட்டத்துக்கு வேஸ்டேஜ் குறைக்கணும் இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் எனர்ஜி கன்சம்ஷன் ட்ராக்கர் தந்திருக்காங்க. இப்போ பலரும் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் தானே நம்மளா துவைக்கும் சொல்லி ஒரு துணி போடுவாங்க, 2 துணி போடுவாங்க. ஆனால் மினிமம் ஆட்டியமாக ஒரு 8 துணி போட்டால் நல்லதுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. அதாவது வாஷிங் மிஷினில் 8 kg கெப்பாசிட்டி, 5 kg கெப்பாசிட்டிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் தண்ணியை வேஸ்ட் பண்ணாண்டாம், எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாண்டாம், எவ்வளோ வாட்டர் யூஸ் ஆகுது, எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் ஆகுதுன்னு உங்களுக்கு டேட்டா கிடைக்குது. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வைஸாக பிளான் பண்ணலாம். சரி இவ்வளோ தண்ணி போகுது, 2 துணி போட்டால் இவ்வளோ ஆகுது, 5 துணி போட்டால் இவ்வளோ ஆகுதுன்னா அப்போ நம்ம கரெக்டாக ஒரு 5 துணியை சேர்த்து வச்சு போடலாம். ஸோ அந்த ட்ராக்கர் உங்களுக்கு கிடைக்குது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஃபீச்சர்னு நான் சொல்லுவேன். இதை சர்வீஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டச் சர்வீஸ்னு ஆப்லேயே தந்திருக்காங்க. ஸோ உங்களோட ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் போட்டிங்கன்னா வேரண்டி எவ்வளோ நாளுக்கு இருக்குது, ஏஎம்சி பண்ணால் அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு சர்வீஸ் ரிக்வஸ்ட் நீங்கள் ஆப்லேருந்தே கொடுக்கலாம். ஸோ இது எழுதிப்படுத்தியிருக்காங்க இந்த ஆப்பில். சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி நான் சொல்லிக்க முன்னாடி அவங்களோட எக்ஸாம்பிளாக அவங்களோட ஒரு டாப் லோடிங் ஃப்ளாக்ஷிப் வாஷிங் மிஷின்லேருந்து பார்ப்போம். இந்த மாடலோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா NAFAT B10 டாப் லோடிங் மிஷின். இது ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்லாம் சொன்னேன் இல்லையா, அது இதிலெல்லாம் தந்திருக்காங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு க்ளீனான ஒரு கிளாஸ் லிட் தந்திருக்காங்க. ஸோ உள்ளே எப்படி வாஷிங் நடக்குது, என்ன துணி இருக்குன்னு க்ளீனாக நீங்கள் மேலேருந்து பார்க்கலாம். டிஜிட்டல் இண்டிகேட்டர்லாம் தந்திருக்காங்க. கலர் டிஸ்பிளே இருக்குது. நல்ல ஒரு வெல் லைட் கண்ட்ரோல் பேனல் தந்திருக்காங்க. பல ப்ரோக்ராம் ப்ரீசெட்ஸ்லாம் இங்கேருந்தே நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். ஆக்டிவ் ஃபோம் சிஸ்டம்னு ஒன்று தராங்க. இப்போ நீங்கள் டாப் லோடிங் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது தெரியும். இப்போ வாஷ் பண்ணும்போது மேலே ஓப்பன் பண்ணி மேலே ஒரு ட்ரே இருக்கும். அதில் சோப் பவுடர் போடுவோம். அப்புறம் தண்ணி அதுக்குள்ளோடி பாயும், பபுள் கிரியேட் ஆகும். அப்புறம் வாஷிங் ப்ராசஸ் நடக்கும். இதில் 2 மெக்கானிசம் தந்திருக்காங்க நல்ல அடிஷ்னலாக சூப்பராக க்ளீன் பண்ணுறதுக்கு. அதாவது இது மற்ற மிஷின்லாம் பபுள் கிரியேட் பண்ணும், இதில் ஃபோம் கிரியேட் ஆகுது.
ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் வந்து ஒரு ட்ரே தந்திருக்காங்க, அதுலேயும் நீங்கள் சோப் பவுடர் போடணும். அடிஷ்னலாக ரெண்டாவது ஒரு கண்டெய்னர் தந்திருக்காங்க சோப் பவுடர் போடுறதுக்கு. நடுவில் இருக்குது, கீழே அந்த ட்ரம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நடுவில் ஒன்று இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் சோப்பை பவுடரை போட்டுக்கலாம். அப்புறம் வாஷிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கீழே இருந்து ப்ரெஷர்லாம் அடித்து தூக்கி அந்த பவுடர்லாம் வந்து கலக்கி மிக்ஸ் ஆகுது. மேலே இருந்தும் பயங்கர ப்ரெஷரில் வாட்டர் வருதுனால அதுவும் நல்ல கலக்கி பபுள் க்ரியேட் பண்ணாமல் இதில் வந்து நல்ல ஃபோல்ட்ஸ்லாம் வரதுனால ஃபோம் க்ரியேட் ஆகுது. ஃபோம் க்ரியேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து நல்ல வாட்டரில் வந்து உங்களுக்கு சோப்பில் நல்லா மிக்ஸ் ஆகி ஃபோம் க்ரியேட் ஆகி இந்த அழுக்குகள்லாம் வந்து பெட்டராக ரிமூவ் பண்ணுது. ஸோ இதில் வந்து ஆக்டிவ் ஃபோம் சிஸ்டம் தராங்க. அப்புறம் இதில் ஷவர் ரின்ஸ்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இப்போ வாஷிங் மிஷினில் வந்து பவுடர் போட்டு க்ளீன் ஆகுது, ஃபஸ்ட் வாஷில் தண்ணிலாம் வெளியே வருது. இருந்தாலும் வந்து சோப்பு வந்து முழுமையாக வெளியே போகுது. சில சோப்பு வந்து பதையெல்லாம் அதில் இருக்கும். ரெண்டாவது ரின்ஸ் ஆகும்போது அதில் வந்து படிஞ்சிடும். சில துணியை நீங்கள் வாஷிங் மிஷின்லேருந்து எடுக்கும்போது இந்த கரை படிஞ்சிருக்க தெரியும், சோப்பு கரை தெரியும். இதில் வந்து அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு ஃபஸ்ட் ப்ராசஸ் வாஷ் ஆகும்போது நல்லாவே வாஷ் ஆகி அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு அந்த வாட்டர் ட்ரெயின் ஆகிற நேரத்தில் முழுமையாக சோப்பு எல்லாமே வெளியே போயிடும். அப்புறம் வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் ரின்ஸ் ஆகுது. அதனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு சோப் பவுடர் கரையும் வந்து உங்களுக்கு இதில் இருக்காது, இந்த ஷவர் ரின்ஸ்லன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபீச்சர் வந்து இந்த வாஷிங் மிஷின்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ஈகோ நேவி ஃபீச்சர் வந்து இந்த மாடலில் இருந்திருக்காங்க. 5 ஸ்டார் எனர்ஜி ரேட்டிங் ஓடி வருது. ஸோ வந்து கரண்ட் வந்து குறைவாக கன்சியூம் ஆகுது. ஸோ இதில் வந்து அக்வா பீட்டுங்கிற ஒரு ஃபீச்சர் கொண்டு வராங்க. 3 லெவலில் வாட்டர் ப்ரெஷர் வருது. ஸோ வந்து நல்லா துணியை வந்து க்ளீன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பல ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸோடு இந்த பேனாசோனிக் வாஷிங் மிஷின் இதில் கொண்டு வராங்க. அதுவும் இந்த டாப் லோடிங் மாடலில் வந்து இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. அதனால் ஒரு நல்ல ஒரு சிறப்பான தரமான ஒரு வாஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சுத்தமான துணி உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதான் வந்து பேனாசோனிக் வாஷிங் மிஷின்ஸோட சில ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் அவங்களோட இந்த கனெக்டட் லிவிங்கிற மீரை பிளாட்ஃபார்ம் பற்றி அதில் உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களில் யாராவது பேனாசோனிக் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது ரேஷ்மதன். தமிழில் பேசு டெக் தமிழா பாருங்க.